ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்க் கிளிக் பண்ணி இந்த பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அபிஷியல் லாகின் பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல ரெஜிஸ்டர்ட் யூசர் அப்படிங்கிற இடத்துல நீங்க ரேஷன் பொருள் வாங்கும் பொழுது உங்களுடைய நம்பருக்கு மெசேஜ் வரும் இல்லைங்களா, அந்த நம்பரை இங்க நீங்க டைப் பண்ணணும். ஒருவேளை நீங்க பொருள் வாங்கும் போது உங்களுக்கு எந்த மெசேஜும் வரல அப்படிங்கிற பட்சத்துல உங்களால ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறவங்க உங்களுடைய தாலுகா ஆபீஸ்ல போயிட்டு உங்களுடைய ரேஷன் கார்டுல உங்களுடைய போன் நம்பரை இணைச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்க இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இப்போ ரெஜிஸ்டர்ட் யூசர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் போன் நம்பர், ரேஷன் கார்டோட இணைச்சிருக்க போன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கு பிறகு கீழே கொடுத்திருக்க கேப்சாவை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஓடிபி சென்ட் சக்சஸ்ஃபுல்லி டு யுவர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பாப்அப் ஆகும். இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்க மொபைல் நம்பருக்கு வந்திருக்க ஓடிபி 7 டிஜிட் இருக்கும். அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபைல் ஓபன் ஆகும். சோ இந்த ப்ரொஃபைல்லயே கீழே பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல ஸ்மார்ட் கார்டு பிடிஎஃப் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கானது வந்து டவுன்லோட் ஆயிடும். சேவ் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது டவுன்லோட் ஆயிடும். சோ டவுன்லோட் பண்ண ஆனதுக்கு பிறகு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இதை வச்சு நீங்க பொருள் தாராளமா வாங்கலாம். இப்ப ரேஷன் கார்டு தொலைஞ்சிருச்சு, ரேஷன் கார்டு இப்ப என்கிட்ட இல்ல அப்படிங்கிறவங்க இந்த ஆன்லைன் காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிட்டு நீங்க தாராளமா உங்களுக்கான பொருளை வந்து ரேஷன் ஷாப்ல வாங்கிக்கலாம்.